Dear 12th standard students, in this video we are going to learn the third sum from the exercise 9.4. The question is integral 0 to 1 by root 2 e power sin inverse of x into sin inverse of x by root of 1 minus x square into dx. லாஸ்ட் சம் மாதிரி தான் இதுவும். இங்கே வந்து sin inverse of x நம்ம t ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். t is equal to sin inverse of x அப்படின்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா dt. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by root of 1 minus x square into dx. அதாவது இந்த டேர்ம் ஃபுல்லாக டிடியாக மாறிடும். இது டி, இதுவும் டி. பட் இதெல்லாம் மாற்றும்போது டியில் மாற்றும்போது வேல்யூ இன்டெக்ரல் லிமிட்ஸையும் நம்ம மாற்றணும். ஸோ எக்ஸோடைய லிமிட்ஸ் இதெல்லாம் எக்ஸுக்கு 0 அப்படின்னா டிக்கு என்ன வேல்யூ வரும்ன்றது இங்கே எக்ஸுக்கு போடணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 0 தான். சைன் 0 டிகிரி 0. லைக் தட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 2. சைன் எந்த டிகிரி 1 by root 2னா 45 டிகிரி. தட் இஸ் பை பை 4. ஸோ அப்போ லிமிட் எப்படி மாறும்னா 0 to பை பை 4. So integral 0 to pi by 4 e power t into dt இப்படி வந்துடும். tன்றது அல்ஜிப்ரிக், அந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. t into e power t dt. இதை uன்னு எடுத்துக்கிறோம், இதை ஃபுல்லாக dvன்னு எடுத்துக்கிறோம். u அப்படின்றது t ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். dv equal to e power t dt. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இது 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா u dash. இதை 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணணும். இதை dv இன்டகிரேட் பண்ணா v, e power t இன்டகிரேட் பண்ணா e power t தான். Again v integrate பண்ணா v1, e power t again integrate பண்ணா again e power t தான். Now substitute the values in this formula. Formula என்னது? integral u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2 போயிட்டே இருக்கும். பட் நமக்கு இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தான் வரும். இதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, அதனால அதை விட்டுடலாம். ஸோ ரெண்டு ஆன்சர் தான், ரெண்டு டேர்ம்ஸ் தான். t into e power t minus 1 into e power t. லிமிட் இஸ் 0 to pi by 4. லிமிட் அப்ளை பண்ணுங்க. எங்கெல்லாம் t இருக்காங்க pi by 4 போடுங்க. pi by 4 into e power pi by 4 மைனஸ் e பவர் பை பை 4. அப்பர் லிமிட் போட்டாச்சு. லோயர் லிமிட் போடும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். லோயர் லிமிட் 0. இங்கே 0 போட்டால் டேர்ம் 0 t இருக்கிறதுனால 0 into anything 0, அந்த டேர்ம் விட்டாச்சு. நெக்ஸ்ட் டேர்ம் இங்கே t e பவர்ல இருக்கு. ஸோ e பவர் 0 போட்டுக்கலாம். மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். வேல்யூ ஆஃப் e பவர் 0 1. இந்த ரெண்டு டேர்ம் வந்து e பவர் பை பை 4 காமனா வெளியில எடுத்துடலாம். அந்த பிளஸ் 1 ஃப்ரண்ட்ல போட்டுங்க. e பவர் பை பை 4 காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா பை பை 4 minus 1. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். That's all. Thank you.